கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் நம்முடைய யூடியூப் சேனல் வழியாக கடந்த வாரங்களிலே சத்தியத்தை கேட்டுக்கொண்டு வந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டு வந்திருப்பீர்கள் என்ற ஒரு விசுவாசிக்கிறோம். அதற்காக ஆண்டவரை நாங்கள் சோதரிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, கடந்த வாரத்தில் நம்ம என்ன பாடம் பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாமா? லாசரு ஐஸ்வர்யவான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின அந்த உவமையினுடைய உண்மை பொருள் என்ன என்பதை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போது அந்த ஐஸ்வர்யவான் நரகத்துக்கெல்லாம் போகலை, லாசரு பரலோகத்துக்கும் போகலை. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின ஒரு உவமை. அப்படின்னா நரகம்னு ஒரு இடம் இருக்கா இல்லையா என்று சொல்லி வாங்க அடுத்த வாரம் உங்களை நரகத்திற்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த வாரம் நம்ம நரகத்தை நம்ம போய் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இப்போது நார்மலாகவே எல்லா கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த நரகம் அப்படிங்கிற ஒரு போதனை இருக்கு இல்லையா? அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. சமீபத்தில் நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு நற்செய்தி கூட்டம் ஒன்று நடந்தது. அப்போ அந்த நற்செய்தி கூட்டத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய போதகர்கள் அழைப்பு கொடுத்தாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி. சரி, அது என்னன்னு பார்க்கலான்னு சொல்லி அங்கே நற்செய்தி கூட்டத்துக்கு போகும்போது அதில் ஒருத்தர் பாடிட்டுருக்கார், ஐயோ ஐயோ நரகம் தெரியுதே, அங்கே கொழுந்து விட்டு நெருப்பு எரியுதே அப்படின்னு ஒரு பாட்டு பயங்கர ஃபேமஸாக பாடிட்டுருக்கார். அப்போது நமக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இப்போ நம்ம என்ன கூட்டத்துக்கு வந்திருக்கோம்? நற்செய்தி கூட்டம்னு போட்டிருக்கு. அப்போ அங்கே என்ன செய்தி சொல்லப்பட வேணும்? நற்செய்தி தானே, நல்ல செய்தி தானே சொல்லப்படணும். ஐயோ ஐயோ நரகம் தெரியுது அப்படின்னா அது நற்செய்தி மாதிரியே தெரியலையே. அது ஏதோ ஒரு பயப்படுற மாதிரி துர்ச்செய்தி மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுதான் ரொம்ப ஒரு கேள்வியாக இருந்தது. இப்போ கூட கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, நரகம் என்கிற ஒரு இடம் இருக்கா என்று சொல்லி நம்ம கவனிக்கும்போது இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும், நம்ம கிறிஸ்தவர்கள் மத்தியில் மற்ற ரிலிஜனில் கூட இந்த நரகம் என்கிற ஒரு விஷயம் இருக்குது, ஒரு போதனை இருக்குது. என்ன நரகம் அப்படின்னா, பாவம் செய்தவர்களெல்லாம் போட்டு எரிக்கிற இடம். சரியா? அது நிறைய பயங்கரமாக நெருப்பு எரிஞ்சுட்ருக்கோம். அதில் பாவம் செஞ்சவங்களெல்லாம் என்ன செய்வாங்க, அங்கே போட்டு எல்லாம் எரிப்பாங்க. அப்புறம் அவங்க சாகவும் மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போது அவர்கள் சாகவும் மாட்டாங்க. அவர்கள் குய்யோ மொய்யோன்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க பயங்கரமாக கத்திட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் நம்ம கிறிஸ்தவ மண்டலத்தில் மாத்திரமல்ல, நம்ம மற்ற ரிலீஜன்லேயும் பார்த்தீங்கன்னா யமன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறார், அவர் அப்படி தான். இப்போ இந்த மாதிரி பாவம் செய்தவங்களெல்லாம் போட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு அவர் ஒரு மாதிரி டைப்பில் ஒரு வறுக்கிற மாதிரி ஒரு போதனை. அதே மாதிரி நம்முடைய தேவதூதர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பாவம் செய்தவர்களெல்லாம் கொண்டு போய் அந்த எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்கிறது, அவங்கள எரிஞ்சிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி தான் ஒரு போதனை இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, விசேஷமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவாராம். வரும்போது எப்படி அவருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சிலர் இப்படி தான் சொல்கிறாங்க. எப்படின்னா, இப்படி உட்காந்துக்குவார், வரிசையாக உலக ஜனங்கள்லாம் வருவாங்க. முதல்ல ஒருத்தர் வர்றார். அவர் பேர் என்ன, உன் பேர் என்னப்பா? என் பேர் ஜோசப்பு. ஜோசப்பா, கிறிஸ்டின் பேராக இருக்க, நீ என்ன பாவம் பண்ண? ஆண்டவரே, நான் பாவம் பண்ணலாம் பண்ணல, நான் உங்களுக்காக நான் நிறைய நற்செய்தி கூட்டம் நடத்தினேன், போஸ்டரில் விட்டினேன். அப்படியா? பாருப்பா, இவர் தங்க படிக்கட்டு இருக்குது, இந்த தங்க படிக்கட்டில் மேலே போனீங்கன்னா தங்க கதவு திறக்கும். அங்கே தங்க கதவு திறந்துச்சுன்னா உள்ளே போய் தங்க கட்டில் உட்காந்து தங்கத்தட்டில் தங்க ஜிலேபி கொடுப்பாங்க, அது நீ சாப்பிட்டுக்கோ. தங்க சுவிட்ச் போட்டிங்கன்னா தங்க ஃபேன் ஓடும், எல்லாமே தங்கமாக இருக்கும். அதான் பரலோகம். அப்போது ஒருத்தர் வரார். அவர்கிட்ட, உன் பேர் என்னப்பா? என் பேர் முருகன். முருகனா? அப்போ நீ உன் வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் நற்செய்தி கூட்டமெல்லாம் போஸ்ட் அடிச்சு விட்டாங்களே, நீ பார்க்கலையா? ஆண்டவரே, என்னை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தேன். அப்படியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ பார்த்தியா இல்லையா? பார்க்கல ஆண்டவரே. அப்படின்னு நீ எங்கே போ? நரகத்துக்கு போ. கீழே எண்ணெய் சட்டியில் போட்டு வறுப்பாங்க, சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது, அவரை தாட்டி விடுறோம். அடுத்து இன்னொருத்தர் வர்றார். உன் பேர் என்னப்பா? என் பேர் மோசஸ். அடே, கிறிஸ்டின் பேராக இருக்கேன். அப்போ நீ வா, நீ எங்கே போ? பரலோகத்துக்கு. அடுத்து இன்னொருத்தர் வர்றார். அவர் உன் பேர் என்னப்பா? நான் தாங்க மாவீரன் அலெக்சாண்டர். பாரு, மாவீரன் நல்லா சொல்லாது, பேரை மட்டும் சொல்லும். நான் தாங்க அலெக்சாண்டர். என்னை பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது, போ நரகத்துக்கு அப்படின்னு சொன்னால் அவனே வீர. அவன் எதுக்கு போவான்? நான் போக மாட்டேன்னு நிற்பான். ஏன்? நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு தெரியாது உங்களை பற்றி.
நான் எதுக்கு நரகத்துக்கு போகணும் கேட்பானா இல்லையா? இப்படித்தான் ஆண்டவர் வந்து ஒரு நியாய தீர்ப்பு செய்வார் என்கிற மாதிரி ஒரு மாயையான போதகம் இந்த உலகத்தில் இருக்குது, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஆனால் பொதுவான விஷயம் என்னென்னா, பாவம் நல்லது செய்தவர்கள் எல்லாரும் மோட்சத்துக்கு போயிடுவாங்க அல்லது பரலோகத்துக்கு போயிடுவாங்க. அப்புறம் பாவம் பண்ணவங்கள்லாம் எங்கே போயிடுவாங்க? நரகத்துக்கு போயிடுவாங்க. மோட்சம்னா பரலோகங்கிறது மேலே போயிடுவாங்க. ஸோ இந்த போதகம் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, பாவம் செய்தவங்களாம் நரகத்துக்கு போயிடுவாங்க, நல்லது செய்தவங்கள்லாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. அப்படின்னா பாவம் செய்யாதவங்க இந்த பூமியில் யார் இருக்காங்க? இதை ஒரு கேள்வி கேட்கும்போது 2 நாளாகவும் போன வாரம் கூட பார்த்தோம். 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுது, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. அப்படின்னா எல்லாரும் எங்கே தான் போகணும்? நரகத்துக்கு தான் போகணும். அப்போ இதுதான் கடவுளுடைய திட்டமா? மனுஷனை உருவாக்கி அவனை கொஞ்ச நாள் பாவம் செய்வான்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். அவன் செய்கிறான், உடனே நீ செத்தோடனே நீ நரகத்துக்கு போ, அது சதா காலம் எண்ணெய் சட்டியில் போட்டு நீ வறுத்துட்டு தான் இருப்பாங்க இப்படின்னு சொல்கிறது தான் கடவுளுடைய திட்டமா? இது எந்த வகையில் கரெக்டாக இருக்கும்? இன்னொரு விஷயம் கூட, சரி இப்போவே ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சுன்னு வைங்க. இப்போ பாவம் செய்தவங்க செத்துட்டாங்கன்னு நரகத்துக்கு போயிடுறான், நல்லது செய்கிறவங்க மோட்சத்துக்கு போயிடறான், அவ்வளோதானே? ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சது இல்லையா? அப்புறம் எதுக்கு இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரணும்? எதுக்கு அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் வரணும்? தேவையே இல்லையே. எல்லாம் அவங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க இல்லையா? ஸோ இது எல்லாம் கிறிஸ்தவர்களாகிய நம்ம அதிகமாக சிந்திக்கணும். யாரோ என்னமோ சொல்லிட்டாங்க, நாமளும் பைபிள் சரியாக படிக்கிறதில்ல, வழி நடத்தக்கூடியவங்க சொல்லிக் கொடுக்குறவங்களும் சரியான முறையில் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் நமக்கு வராது. இப்போ ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேன், கவனிங்க. இது இப்போ நான் பேசுகிறது எல்லாமே உலகத்தினுடைய தர்ம நியாயங்கள். இப்போ நம்ம வந்து பைபிளுக்குள்ளேயே இன்னும் போகல, அப்புறம் போகலாம். பட் இப்போ பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் ஒரு திட்டமிட்டு பாவம் செய்யணும் அப்படின்னா, இப்போது 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்கணும். கவனிங்க, 8 மணி நேரம் தூங்கணும். அப்போ பாவம் செய்ய முடியாது. இன்னொரு 8 மணி நேரம் வந்து தன்னுடைய வேலைகள் போக்குவரத்து எல்லாம் செய்யணும். அப்போ அதுலேயும் மேக்சிமம் திட்டமிட முடியாது பாவத்திற்கு. அப்புறம் இந்த காலை கடன்கள் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரம், சரிங்களா? ஸோ இதையெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் மென்டல் ஃப்ரீயாக பிளான் பண்ணி பாவம் செய்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் அவனுக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம்னா ஒரு வாரத்துக்கு 28 மணி நேரம், ஒரு மாதத்துக்கு 4 நாள், ஒரு வருஷத்துக்கு 48 நாள். ஒரு மனுஷனுடைய ஆயுசு காலம் மினிமமே போட்டுக்கலாம் 70 வருஷம். 70 வருஷம் ஒரு மனுஷன் வந்து வாழ்கிறான் அப்படின்னா அவன் வந்து 4 வருஷங்கள் தான் பாவம் செய்கிறான். அதுதான் அவனுடைய அர்த்தம். அப்போது கவனிக்கிறீங்களா? அப்போது 4 வருஷங்கள் தான் அவன் பாவம் செய்கிறான்ங்கிற போது 4 வருஷம் பாவம் செய்ததுக்காக ஒருத்தனை 40,000 வருஷம் நெருப்பில் போட்டு வாட்டுறது எந்த வகையில் கரெக்டு சொல்லுங்கள்? யாருமே பாவம் செய்யாதவங்க இல்லை. அப்போ எல்லோரும் பாவம் அது இதுக்குள்ளே தான் போயாகணும். அப்போது ஒருத்தன் சின்ன பாவம் செய்கிறான், ஒருத்தன் பெரிய பாவம் செய்கிறான். அப்போ எல்லாருக்குமே நரகம் தான் அப்படின்னா, எல்லாருமே நெருப்பில் போட்டு வாட்டுறதுன்னு அப்படின்னா, ஒரு 4 வருஷம் செய்த பாவத்துக்காக 40,000 வருஷம் ஒருத்தன் நெருப்பில் போட்டு வாட்டுறது சரியாக இருக்குமா? இன்றைக்கி கூட நரகத்தில் போடுறாங்கன்னு சொல்கிறாங்களே, அவங்கக்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களை நரகத்தில் போடுவார் எத்தனை நாள்னு கேட்டு பாருங்கள், சொல்ல மாட்டாங்க. அது சதா காலம். அப்போ சதா காலம்ங்கிறது என்ன? காலங்காலமாக அப்படியே அவங்க வந்து நரகத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்களா? இதை கேட்ட ஒரு சகோதரர் சொன்னார், அப்போது நரகத்தில் போயிட்டு தீயில போட்டும் ஒரு மனுஷன் சாகாமல் உயிரோடு இருக்கான்னா அவனுக்கு தாங்க ஒரிஜினல் நித்திய ஜீவன். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, நித்திய ஜீவன். அப்போ நரகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் நித்திய ஜீவனா? இது என்ன ஒரு போதனை தெரியல. அப்போ ஆக்சுவலாக நரகம் இருக்கா இல்லையா? மறுபடியும் பார்க்க போகிறோம், பைபிளுக்குள்ளேயே போய் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்முடைய இந்திய அரசியல் சட்டம் இருக்கு இல்லையா? இந்த இந்திய அரசியல் சட்டம் எழுதினவங்க எவ்வளோ ஈரமாக எழுதியிருக்காங்க தெரியுங்களா? அதாவது நம்முடைய சட்டத்தினுடைய முக்கியமான ஷரத்து என்ன தெரியுங்களா? 1000 குற்றவாளிகள் மன்னிக்கப்படலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இதுதான் அரசியல் சட்டத்தினுடைய ஒரு ஷரத்து. அப்போது ஒரு நிரபராதி அவன் ஏதாவது ஒரு வகையில் தண்டிக்கப்படக்கூடாது, ஆனால் குற்றங்களை மன்னிக்கலாம். யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு ஈரம் இருக்கும்? இப்போ ஒரு மனுஷன் ஒரு குற்றம் செய்கிறான், அவனை ஒரு 2 வருஷம் ஜெயிலில் போடுறாங்க. அந்த 2 வருஷம் ஜெயிலில் போடுறதுங்கிறது சட்டத்தினுடைய ஈரம் என்ன சொல்லுது?
அவன் செய்த குற்றத்திற்கான தண்டனை அப்படிங்கிறத விட அவன் செய்த குற்றத்தை உணர்வதற்காக அவனுக்கு கொடுக்கப்படுகிற கால அவகாசம். அதனால தான் ஜெயிலில் சோறு போடுறாங்க. அவங்க யாராவது பெரிய பெரிய தலைவர்கள் பிறந்தனால இனிப்பு கொடுக்குறாங்க. சில பேச்சாளர்களை கூட்டிகிட்டு வந்து நல்லொழுக்கங்களை சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் அதை செய்கிறாங்க? அவங்க திருந்தணும். இப்போ பாருங்கள், இரட்டை ஆயுள் தண்டனை ஒருத்தன் வந்துருச்சுன்னா 16 வருஷம் தண்டனை அனுபவிச்சோம் 4 வருஷத்துலேயே வந்துடுறான். காரணம் என்ன? நன்னடத்தை. அவனுடைய நடத்தைகள் கண்காணிக்கப்பட்டு அவன் நல்லா மாறும்போது அப்போவே அவனுக்கு அந்த தண்டனை குறைக்கப்படுது. அப்படின்னா மனுஷனே எவ்வளவு ஈரம் இருக்கும் பாருங்கள். இன்னொன்று சொல்லப்போனால், நம்முடைய பழைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மா அவர்களை வந்து சுட்டு கொண்டாங்க. அப்படி சுட்டு கொள்ளும்போது அதில் ஒருத்தர் வந்து சர்வைவ் ஆயிட்டார், தப்பிச்சிட்டார். இப்போ அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, அவருக்காக யாருமே வாதாட வரல. அப்போது இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியன் தன்னுடைய அட்டார்னி ஜெனரல் தலைமை வக்கீலை வச்சு அவங்களுக்கு வாதாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களாம். காரணம் என்ன? நேரடியாக ஒரு குற்றம் செய்திருக்காரு, ஒரு கொலை பண்ணியிருக்காரு. அது எப்படி ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம். இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஒரு பிரதம மந்திரியாக கொலை பண்ணியிருக்காங்க. உடனடியாக தண்டனை கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் அவர் சர்வைவ் ஆகும்போது தண்டனை என்ன செய்கிறாங்கன்னா, அவர் நிரபராதி என்று நிரூபிக்கிறதுக்கு அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. கவனிக்கிறீங்களா? அப்படின்னா சட்டத்துக்கு எவ்வளோ ஈரம் இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க இல்லையா? எந்த அடிப்படையில் தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க என்று சொல்லி கவனிக்கும்போது, இப்போ ஒரு தூக்கு தண்டனை கைதி ஒருத்தர் போகிறார். அவர் வந்து மறுபடியும் தன் உயிரோடு இருக்கிறதுக்கு கருணை மனு ஜனாதிபதி கிட்ட கொடுக்கலாம். ஜனாதிபதியும் அந்த கருணை மனுவை ஏற்றுக்கலாம். அவர் என்ன செய்வார்? தன்னுடைய சட்ட நிபுணர்களோட கூடி இவனுக்கு இந்த மனுஷனுக்கு இந்த கருணை மனு கொடுத்துருக்காரு, இவருக்கு நம்ம கருணை காட்டலாமா அப்படின்னு சொல்லும்போது அவர் எப்போ நிராகரிப்பார் தெரியுங்களா? இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இவருக்கு வந்து மன்னிப்பு கொடுத்து வெளியே வந்தால் இவனை மாதிரி 1000 பேர் இந்த சமுதாயத்திற்கு ரொம்ப மோசமான முறையில் வந்துடுவாங்க. இது ஒரு மோசமான முன்னுதாரணமாக இருக்கும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது தான் அந்த தூக்கு தண்டனை நிராகரிக்கப்படும். ஆட்டோ சங்கரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு கொலைகாரன் நிறைய பெண்களை சீரழித்து கொண்டான். அப்போ அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அவன் வந்து நிறைய பேர்த்த கை காலெல்லாம் வெட்டி கொண்டான். ஆனால் வந்து அவனுக்கு உடனே அவனை மாதிரியே அவனுக்கு கை காலெல்லாம் வெட்டி கொள்ளல, தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. தூக்கு தண்டனை என்பது இப்போ இருக்கக்கூடிய தண்டனைகள் ரொம்ப அந்த கடுமை மிக குறைவான ஒரு தண்டனை. ரொம்ப சிம்பிளாக இல்லை குறவலை எலும்பு உடஞ்சிருச்சுன்னா அவங்க உயிர் விட்டுருவாங்க. சரிங்களா? மற்றவர்கள் மாதிரி கொடுமைப்படுத்தியெல்லாம் கொலை செய்கிறது சட்டமே அப்படி சொல்லுது. ஒரு மனுஷன் சாகும்போது கூட அவன் எந்த விதமான வலி இல்லாமல் சாகணும். பாவம். இதே ஆட்டோ சங்கர் வந்து அங்கே தூக்கில் போடும்போது அவனுடைய தாய் வெளியில் நின்று அதை அழுதுட்டு இருந்தது பாருங்கள். அந்த தாய்க்கு அவன் என்னதான் இருந்தாலும் தன்னுடைய மகன், அவன் எவ்வளோ பெரிய கொடூரக்காரனாக இருந்தாலும் அந்த தாய்க்கு அவன் மகன். அப்போ அந்த தாயினுடைய பார்வையில் அந்த மகன் எப்படி இருக்கான். ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது இப்போது இந்த ஒரு தூக்கு தண்டனை கைதி கூட பார்த்திங்கன்னா கருணை மனு கொடுத்து அதற்கு உரிய வாய்ப்பெல்லாம் கொடுக்குறாங்க. காரணம் என்னென்னா, 1000 குற்றவாளிகள் மன்னிக்கப்படலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டுக்கூடாது. அப்போது சட்டத்திற்கு எவ்வளவு ஈரம் இருந்தால் இவ்வளோ சட்டங்கள் எழுதி வச்சுருப்பாங்க. சரி, இன்றைக்கி ஏறக்குறைய 1.5 லட்சம் சட்டங்கள் இருக்குதான் நம்முடைய இந்தியாவில். இந்த சட்டங்களெல்லாம் போட்டு இன்றைக்கி யாருங்க திருந்திருக்காங்க? ஒருத்தருமே திருந்தின மாதிரி தெரியல. அப்போ இது ஒரு ஃபெயிலியர் மாடல். ஒரு தண்டனை கொடுத்து ஒருத்தனுக்கு திருத்துறது ஃபெயிலியர் மாடல். இதை தேவன் யூஸ் பண்ணுவாரா? நீ அச்சுறுத்தி நெருப்பில் போட்டு வந்து வாட்டி அவனை வந்து கஷ்டப்படுத்தி அப்புறம் அவனை திருத்தணும்னு கடவுள் நினைப்பாராங்கிறது தெரியல. அதற்கு நமக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த படத்தை கொஞ்சம் பாருங்கள். ஒரு அப்பா, ஒரு செல்ல மகள் இருக்குது. இந்த செல்ல மகளுடைய இடத்துல உங்களுடைய மகனையோ ஒரு மகளையோ வச்சுக்கங்க. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமாப்பார். உங்களுடைய மகன் அல்லது மகள் அதாவது தொடர்ந்து சில கேவலமான தவறுகளை பண்ணிகிட்ருக்குறாங்க. கொஞ்சம் நீங்கள் தான் கேட்குறவங்க கொஞ்சம் கவனிச்சுங்க. கேவலமான தவறுகளை செய்யுது. ஒரு தகப்பனாக இருந்து நீங்கள் வந்து கண்டிக்கிறீங்க, பல முறை கண்டிக்கிறீங்க, அது உங்களுடைய பேச்சையே மதிக்கிறதில்ல. அது என்ன பண்ணுது? இன்னும் அதிகமான தவறுகள், நான் சொல்கிறது புரியுதுங்க, கேவலமான தவறுகள் செய்யுது. தொடர்ந்து செய்துட்டே வருது. நீங்கள் கண்டிக்கிறீங்க, தண்டிக்கிறீங்க, சில தண்டனை கூட நீங்கள் கொடுக்கலாம். அப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் அந்த பொண்ணு அதை பற்றி உணராது இருக்கும் பொழுது
சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிற அதிகபட்ச தண்டனை சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் என்ன அதிகபட்ச தண்டனை நீங்கள் கொடுப்பீங்க? என்ன கொடுப்பீங்க? நான் அப்பாவும் இல்லை, உனக்கு பொண்ணு இல்லை அப்படி சொல்லுவீங்களா? ஓகே, நான் உனக்கு அப்பாவும் இல்லை, எனக்கு நீ பொண்ணு இல்லை. வேறு என்ன அதிகபட்ச தண்டனை ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்லுவீங்க? கடைசியாக பேச மாட்டேன்னு சொல்லுவீங்களா? ஓகே, ரைட். இதுக்கு மேலே ஏதாவது தண்டனை இருக்கா? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு மேலே ஏதாவது தண்டனை இருக்கா? ஓகே, அப்போது சகோதர சகோதரிகள் கேட்டிருக்கீங்க இல்லையா? அப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு தண்டனை எந்த தண்டனை உங்கள் மைண்டில் வரல? வரல. சரி, இப்போ நான் சொல்கிறது கவனிங்க. ஒரு வேளை உங்கள் பொண்ணு தூங்கிட்டு இருக்கும்போது இவ திருந்தவே மாட்டான்னு சொல்லி சீமனை ஊற்றி கொளுத்திருவீங்களா? கொடுத்துருவீங்களா? நீங்கள் தான் சொல்லணும். கொடுத்துருவீங்களா? கொளுத்த மாட்டீங்க இல்லையா? நீங்கள் ரொம்ப நல்லவங்க இல்லை? நம்மெல்லாம் ரொம்ப நல்லவங்க. நம்ம கொளுத்த மாட்டோம். நம்ம வணங்குற கடவுள் மட்டும் கொளுத்துவார் இல்லையா? இது எந்த வகையில் கரெக்ட் சொல்லுங்கள்? நம்மளே கொளுத்த மாட்டோம், ஆனால் நம்ம வணங்குற கடவுள் மட்டும் என்ன செய்வாராம்? எல்லாத்தையும் நெருப்பில் போட்டு என்ன பண்ணுவாராம்? ஓட்டுவாராம். இது எந்த வகையில் கரெக்டு? இப்போ சமீபத்தில் ஒரு புஸ்தகம் ஒன்று வந்தது, உங்களுக்கு யாராவது நீங்கள் படிச்சிருக்கலாம். ஒரு 6 பேர் கொண்ட குழு நரகத்துக்கு போனாங்களாம். கூட்டிகிட்டு போன யார் தெரியுங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் கூட்டிகிட்டு போனாராம். அப்போது நரகத்துக்குள்ளே போகும்போது ஒருத்தர் எண்ணெய் சட்டியில் போட்டு வேகிறாங்க, ஒருத்தர் நெருப்பில் ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க, அந்த பக்கம் ஆண்டவரே மன்னிச்சிருங்கிறாங்க. இப்படியெல்லாம் அவங்க எழுதுகிறாங்க. இப்படியெல்லாம் கத்திட்டுருக்குறாங்க. ஆண்டவர் வந்து நீ வாழ்ந்த காலத்தில் தப்பு பண்ணிட்டீங்கன்னு. அதில் ஒன்றும் சுவாரஸ்யமான விஷயம்னா, ஒரு இடத்துக்கு போனோன்னா ஒரு அம்மாவுக்கு இந்த தாடை மட்டும் வந்து எரியுதான் அப்படியே. உடனே அந்த அம்மா ஐயோ ஆண்டவரே தாடை எரியுதே, எனக்கு கஷ்டமாக இருக்குதே, ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது, இல்லைம்மா நீ தப்பு பண்ணிட்டம்மா, அதனால் உனக்கு வேறு வழியில் உனக்கு நீ எரிச்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரா. அந்த அம்மா வழியில் துடிக்குதான் அப்படியே. அது என்ன தான் தவறு செய்திருக்குன்னு கேட்டால், ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுச்சான். கவனிய, அப்படின்னா ஃபேர் அண்ட் லவ்லி போடுறது அவ்வளோ பெரிய கொலை குற்றமா? இப்போ நம்ம வந்து ஒரு கல்யாணத்துக்கோ எங்கேயோ போகும்போது தலை சீவி பவுட்ரு பூசுறது இல்லையா? பாருங்கள், ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டது அவ்வளோ பெரிய குற்றமாயிடுச்சு ஆண்டவர் பார்வையில். அதனால் இந்த தாடையை போட்டு அப்படி எரிக்கிறாராம். கவனிக்கிறீங்களா? எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை இருக்குது பாருங்கள் நம்ம கிறிஸ்தவ மண்டலத்தில். இது என்ன? பாவம் செய்தவர்களை ஆண்டவர் தண்டித்து தான் திருத்தணும் அப்படின்னா, இன்னும் எத்தனையோ சட்டங்கள் தண்டிக்குது, யாருமே திருந்தலையே. அப்படின்னா ஒரு ஃபெயிலியர் மாடலை தேவன் கையில் எடுப்பாராம். சரி, அப்போ நரகம்னு ஒரு இடம் இருக்குதா இல்லையா? முதல்ல நம்ம என்ன செய்யணும் பாருங்கள். யூதா 22ஆம் வசனம் வாசிக்கலாம். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறி உள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சித்து. பாருங்க, வசனம் என்ன சொல்லுது? அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து. முதல்ல இது என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் சிலரை இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து இழுத்து விட்டு, அக்னியிலிருந்து வெளியேடுங்கன்னு சொல்லுது, அக்னிக்குள்ளே போடுங்கன்னு சொல்லலை. அப்போ தேவனே ஒரு கஷ்டத்தில் ஒரு நெருப்பில் இருக்கிறவங்களை வெளியேடுங்கன்னு சொல்லிட்டு அவரே நெருப்பில் போடுவாரா? அப்படின்னா இப்போ தேவனுடைய திட்டமே அபத்தமாயிடுமே. அவர் வந்து மனுஷனை படைச்சதனுடைய நோக்கம் என்னன்னு படிச்சிருக்கிறோம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாக இருந்தது, பின்னையே ஒருத்தனை படித்தார். அவருடைய நோக்கமே இந்த ஆதாமிலிருந்து வெளிவரக்கூடிய சந்ததி ஒரு தெய்வ பக்தியுள்ள சந்ததியை பெறணும். அப்போது ஒரு தெய்வ பக்தியுள்ள சந்ததி வருவதற்குரிய அத்தனை மூகாந்திரங்களும் தான் தேவன் செய்வார். அந்த ஜனங்களை நெருப்பில் போட்டு வாட்டுறது தேவனுடைய நோக்கமாக இருக்குமா? யோசனை பண்ணி பாருங்கள். சரி, ஆண்டவர்கிட்டயே கேட்டுருமே, ஆக்கினிக்குள்ளாக தீக்கிறதுக்கு தான் இங்கே வந்தீங்களா என்று கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார். யோவான் 3:17 வாசிக்கலாம். உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். பாருங்க, இந்த உலகத்தை கவனிங்க. உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்போ தேவனுடைய நோக்கமே ரட்சிக்கணும். அப்படின்னா இப்போ உண்மையாலுமே ஒரு நரகத்தில் போட்டு நெருப்பில் போட்டு எரின்னு எரிக்கிற ஒரு
அப்படி ஒரு இரக்கமுள்ள கடவுளாக இருக்க முடியுமா? திங்க் பண்ணி பாருங்கள். மற்றவர்கள் செஞ்சாலே நம்ம எனக்கு கொஞ்சம் மாதிரி இரக்கம் இல்லையான்னு கேட்குறோம் இல்லைங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி ஒரு இரக்கம் உள்ள கடவுளாக இருக்க முடியுமா? அப்போது நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர் நமக்கு நல்லா தெரியணும் ஃபஸ்ட்டு. இப்போ வாசிக்கலாம் பாருங்கள். சங்கீதம் 103:8-9. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். அப்போது எப்பொழுதுமே கடிந்து கொள்ளார்ங்கிற ஒரு வசனம் சொல்லும்போது சில வசனங்கள் அப்படியே மைண்டில் வரும். தேவனுடைய கோபம் அப்படிலாம் வரும். அப்புறம் கர்த்தர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரு, இந்த மாதிரி சில வசனங்கள் எல்லாம் கூட இருக்குது. ஆனால் அந்த வசனங்களுக்கு இந்த வசனங்களை பொருத்தி பார்க்கணும். பைபிள் சொல்லுது அவர் என்றைக்குமே கடிந்து கொள்ள மாட்டார், அவர் கோபமே கொள்ள மாட்டார். அப்படின்னா தேவனுக்கு கோபம் வராது. ஆனால் தேவன் ஒரு சட்டம் வச்சுருக்காரு பாருங்க, அந்த சட்டத்துக்கு நல்லாவே கோபம் வரும். ஏன்னா தேவன் எந்த அளவுக்கு அன்புள்ளவராக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு நீதி உள்ளவர், ஈக்குவலாக நீதி உள்ளவராக இருக்கார். ஒரு நீதி மட்டும் ஒரு நாட்டில் இல்லை அப்படின்னா அந்த நாடே பாழா போயிடும். தேவன் அந்த நீதிக்கு கடவுளாக இருக்கார், அன்பிற்கு கடவுளாக இருக்கார். அப்போ இந்த இடத்துல சொல்லும்போது அவர் என்றைக்கும் கோபம் கொள்ளார் பாருங்கள், கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் இருக்கிறார். புரியுதுங்களா? அதாவது நம்ம ஒரு நாளில் நம்ம இருதயத்தில் செய்கிற பாவங்கள் இருக்கு இல்லையா, இந்த பாவத்துக்கு தகுந்தபடி நமக்கு உடனே தண்டனை கொடுக்கணும்னு தேவன் முடிவு பண்ணிட்டார்னா நம்ம ஒரு நாளைக்கு 300 தடவை சாகணும் அல்லது 300 தடவை தண்டனை அனுபவிக்கணும். அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ தேவன் நம்முடைய பாவங்களுக்கு தக்கபடி நமக்கு என்ன செய்கிறது இல்லையா, அவர் தண்டிக்கிறது இல்லை. அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரம், அந்த அளவே இல்லைங்க. அப்போ தேவனுடைய பயப்படுகிறவர்களுக்கு அவருடைய கிருபை அவ்வளோ உயரமாக வச்சுருக்காராம். அது மட்டும் இல்லை, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மளை விட்டு விளக்குறாராம். தேவன் எப்படிப்பட்ட தேவன் பார், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்களை நம்மளை விட்டு விளக்குறார். புரியுதுங்களா? அப்போ மேற்கும் கிழக்கும் சந்திக்கவே சந்திக்காது. தேவன் அந்த அளவுக்கு நம்முடைய பாவங்களை விளக்கியிருக்காராம். எப்படி தெரியுங்களா? நாம் செய்த பாவங்களை எல்லாம் மறைத்து அந்த பாவங்களுக்கு தண்டனையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாங்கியிருக்கார். நம்ம செஞ்ச பாவமெல்லாம் அவருடைய ராஜ்யத்தில் வரும்போது எல்லாம் மறைஞ்சிரும். ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டார், அந்த பாவங்களை அவருக்குள்ளே வாங்கிட்டார். இதுதாங்க அன்பு. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம பாவங்களுக்காக தாங்க அவர் மறிச்சிருக்கிறாருங்கிற போது அந்த பாவத்திலிருந்து ராஜ்யத்துக்குள்ள நமக்கு விடுதலை வந்துடுது. அப்புறம் நமக்கு எதுக்கு நரகத்துக்கு போகணும், மறுபடியும் போட்டு நரகத்தில் போட்டு வாட்டு வரா? இந்த கருத்தே புரிய மாட்டேங்குதே ஜனங்களுக்கு. திரும்ப திரும்ப நரகத்தில் போடுவார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்களே. அப்போ இதை கொஞ்சம் கவனிக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். யோனாவை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். யோனா தீர்க்கதரிசி, அவர் தேவன் தர்ஷீஷு, அதாவது நினிவே பட்டணத்துக்கு போய் இந்த பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன்னு சொல்லுன்னு சொன்னார். திருந்தலைனா இவர் தர்ஷீஷுக்கு போகிற கப்பல் ஏறினார். தேவன் மறுபடியும் மீன் மூலமாக கொண்டு வந்துட்டார். இப்போ நேராக என்ன செய்கிறார்னா, அந்த நினிவே பட்டணத்து ஜனங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணுறார். தேவன் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறாருங்கிற போது அந்த ஜனங்களுடைய ராஜா முதல் கொண்டு எல்லாரும் திருந்திட்டான். யார் திருந்தலை தெரியுங்களா? யோனா திருந்தலை. அவங்க திருந்தோன்னா தேவனை அழிக்கிறேன்னு சொன்ன மைண்ட் அவர் இல்லை, அந்த ஜனங்கள் அழிக்கலைன்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் இந்த யோனா எதை மைண்டில் வச்சுட்டார், நீ அந்த பட்டணத்துக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு, அந்த விரோதமாய்ங்கிற வார்த்தையை மைண்டில் வச்சுக்கிட்டு இவர் எப்படா அழிப்பார்னு போய் மலை மேலே நின்று பார்த்துட்ருக்கார். தேவன் அந்த பட்டணத்தில் அழிக்கலை. யோனாவுக்கு கோபம் வருது. என்ன சொல்கிறார் தெரியுங்களா? நான் அப்போவே சொன்னேன், எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு தெரியும், அதனால தான் நான் போகலன்னு சொன்னேன். ஆனால் என்னை போக சொல்லி அழிக்க போய் சொல்லிட்டீங்கள, இப்போ அழிங்க, அப்புறம் எதுக்கு சொன்னீங்க என்று சொல்லி யோனா இப்போ என்ன செய்கிறார்னா அந்த பட்டணத்தை அழிக்கிறதுக்கு தேவன்கிட்ட போராடுறார். அப்போ தான் அந்த ஆமணக்கு செடி ஒன்று வளருது, நிழல் கொடுக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது. உடனே அது பட்டு போகணுன்னு அவர் பயங்கர டென்ஷன் ஆகி சாகிற மாதிரி போகிறார். அப்போ தான் தேவன் சொல்கிறார், இந்த ஆமணக்கு செடிக்காக நீ இவ்வளோ தூரம் கவலைப்படுறையே,
பாருங்கள், யோனா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த 120,000 பேருக்காக நான் பரிதவிக்காமல் இருப்பேனோ அப்படின்னார். ஆக்சுவலாக நினிவே பட்டணத்து ஜனங்கள் ரொம்ப நல்ல ஜனங்களும் அல்ல, அவர்களும் ரொம்ப மோசமான ஜனங்கள் தான். கொள்ளையடிச்சுட்டு ஆயுதங்களை வச்சு கொள்ளையடிக்கிற ஜனங்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களே அவங்க கொஞ்சம் மனசு மாறும் பொழுது தேவன் அவர்களை எப்படி பார்க்குறாரு பாருங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள். ஆனால் யோனா இப்போ நீங்கள் அழிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடுறாரு. கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, நினிவே பட்டணத்து ஜனங்களுக்காக தேவன் யோனாவோட போராட வேண்டியதாக போச்சு. விட்டுருப்பா பாவம் அவங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. அப்போது இவ்வளவு கொடூரமான ஜனங்களையும் தேவன் எப்படி பார்க்குறாருன்னா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்களாக பார்க்குறார். இப்போ நீங்களே சொல்லுங்கள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது இருக்கிறது யாருங்க? யார் தெரியுமா? சின்ன குழந்தைங்க. அதுக்கு தான் வலது கையில் என்ன செய்யணும், இடது கையில் என்ன செய்யணும்னு தெரியாது. அப்படின்னா தேவன் நினிவே பட்டணத்து ஜனங்களை என்னவா பார்த்துருக்கார் பாருங்க, குழந்தைகளா. புரியுதுங்களா? ஏன்னா அவர்கள் இன்னும் தேவனுடைய உறுதியான நியாய தீர்ப்பெல்லாம் தெரியல, அவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி தான் சில விஷயங்கள் உலகத்திற்கு புரிய வந்தது. அது கூட 2000 வருஷமாக இல்லை, இப்போ தான் நிறைய விஷயங்கள் புரிய வருது. அப்படிங்கிற போது இத்தனை நூற்றாண்டு காலம் வாழ்ந்த மக்கள் சில விஷயங்கள் என்னென்ன தெரியாமையே வாழ்ந்து அவங்க செத்து போயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி ஒரு தெரியாதவங்களுக்கு போய் ரொம்ப கடுமையான ஒரு தண்டனையாக கொடுக்க முடியும்? ஒரு கொலை பண்ணாலும் ஒரே தூக்கு தான், 10 கொலை பண்ணாலும் ஒரே தூக்கு தான். இதெல்லாமே எதை குறிக்குதுன்னு, எல்லாமே ஆதாமி நிமித்தம் வந்த சாபத்து நிமித்தம் எல்லாரும் மரணத்துக்குள்ளே போகிறாங்க. ஒருத்தர் முன்னாடி போகிறாங்க, ஒருத்தர் பின்னாடி போகிறாங்க, அவ்வளோதான் இல்லையா? அவ்வளோதான். அதுக்கு மேலே எல்லாருமே அந்த சாபத்துக்குள்ளே போயிட்டாங்க. தேவனுடைய திட்டமே அந்த சாபத்துக்குள்ளேருந்து ஒட்டுமொத்த உலக ஜனங்களை வெளியெடுக்கணும். ஏன்னா இந்த உலக ஜனங்களை ஒரு குழந்தைகளாக பார்க்குறாங்க. பாருங்கள், இந்த அருமையான ஒரு சின்ன குட்டி குழந்தை ஒரு தாய் தகப்பன் 2 பேர் படுத்து தூங்கிட்டு இருக்கிற போது மேலே ஏறி விளையாடுது. இப்போ அந்த பெற்றோருடைய தூக்க கலைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், உடனே அந்த பெற்றோர் அந்த குழந்தையை தூக்கி செவுத்தில் அடிச்சிருவாங்களா? அடிக்க மாட்டாங்க. அது ஒரு பிஞ்சு குழந்தை. அது தனக்கு தெரிந்த ஒரு விளையாட்டை தன்னுடைய பெற்றோர்களோட அவங்க என்ன பண்ணிட்டுருக்கிறாங்கன்னு தெரியாமல் விளையாடு. அதை பெற்றோர்கள் புரிஞ்சுட்டு அதை அணைச்சிக்குவாங்க. அதே மாதிரி தாங்க தேவனும். நம்மெல்லாம் தேவனுடைய பார்வையில் குழந்தைகளாக இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல. இன்றைக்கு வரைக்கும் தேவன் நம்மளை குழந்தைகளாக பார்க்குறார். அதனால தான் இந்த ரட்சிப்பின் திட்டம் இன்றைக்கு வரைக்கும் நமக்குள்ளே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படின்னா நரகம்னு ஒரு இடம் இருக்கா இல்லையா, எப்படி இந்த போதனை வந்தது என்று சொல்லி கவனிக்கும் போது இப்போ நம்ம வேதத்துக்குள்ளே போய் இந்த நரகத்தை பற்றி என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஓகே. இப்போது வேதாகமத்தில் இந்த நரகம் என்கிற வார்த்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா 65 முறை வருது. அதில் 62 முறை பாதாளம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, 3 முறை நரகம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சரி, இந்த நரகம்னா அப்படி என்ன, நெருப்பு எரிகிற இடம் தானா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, ஒரு வேளை நீங்கள் பக்கத்தில் ஏதாவது லைப்ரரி இருந்துச்சுன்னா அந்த லைப்ரரியில் போய் தமிழ் அகராதி இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் எடுத்து பார்க்க முடிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா ரெஃபரன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அந்த தமிழ் அகராதியில் நரகம் அப்படிங்கிற அந்த வார்த்தை எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா இருக்கும், நரன் ப்ளஸ் அகம் இஸ் ஈக்குவல் டு நரகம் அப்படின்னு போட்டிருக்கும். கீழே என்ன போட்டிருக்குன்னா விளக்கம், பாதத்துக்கு கீழே ஆழம் பாதாளம் அப்படின்னு போட்டிருக்கும். இதுதான் நரகம். நரன் ப்ளஸ் அகம். நரன்னா மனுஷன் சொல்லுவாங்க இல்லையா, நரமாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பாருங்க, அகம்ங்கிறது இடம்னு அர்த்தம். அப்போ நரன் ப்ளஸ் அகம்னாலே நரனை புதைக்கக்கூடிய இடம், பாதத்துக்கு கீழே ஆழம் பாதாளம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இது இங்கிலீஷ் டிக்ஷனரியிலலாம் பார்த்தீங்கன்னா ஹெல் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது இல்லையா, இந்த ஹெல்லுங்கிற வார்த்தையினுடைய ஒரிஜினல் பொருள் என்ன, டு கவர் அல்லது டு கன்சீல்னு அர்த்தம், அப்படியே மூடுறது. அதனால தான் இங்கிலீஷ் கிராமரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கை புதைக்கிறாங்கல்ல, உருளைக்கிழங்கை விதைக்கிறாங்க பார்த்தீங்களா, மேலே மண் போட்டு, அதுக்கு பேரே ஹெல்லிங் த பொட்டேட்டோஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி கூரை வேகிறாங்க பாருங்கள் மேலே, அந்த கூரை வேகிறதுக்கு கூட என்னென்னு தான் சொல்லுவாங்கன்னா ஹெல்லிங் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ இதுக்கும் இந்த நெருப்பெறிகிறதுக்கு என்ன சம்மந்தம்னே தெரியல. பட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்முடைய பழைய ஏற்பாடு நமக்கு நல்லா தெரியும், எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு
கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. இப்போ இந்த எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு சில வார்த்தைகள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சில வார்த்தைகள் மாறும். அது எல்லாம் ப்ராக்டிக்கலாகவே நமக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து இங்கிலீஷில் நமக்கு வந்து என்ன சொல்லலாம், ஒரு ஃப்ளவர் அப்படி சொல்கிறோம் இல்லையா, இதை வந்து தமிழில் வந்து பூ அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வேறு என்ன சொல்லலாம், மலர்னு சொல்லலாம். அப்புறம் புஷ்பம்னு சொல்லலாம். பாருங்கள், ஒரே வார்த்தை தான், ஒரே இங்கிலீஷில் ஃப்ளவர்னு சொல்கிறது. இப்போ தமிழில் வந்து மூணாக பிரிக்கலாம். அதுக்கு நிறைய விளக்கங்கள் எல்லாம் கொடுப்பாங்க. பூனா என்ன, மலர்னா என்ன, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நமக்கு நல்லா தெரியுது பார்த்தீங்கன்னா, அப்போது ஒரு வார்த்தை இன்னொரு மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சில வார்த்தைகள் மாறும், சில அர்த்தங்கள் கூட மாறும். நமக்கே நல்லா தெரியும், இங்கிலீஷில் எஸ்யூஎன் சன், எஸ்ஓஎன் சன், எஸ்யூஎன்னா சூரியன், எஸ்ஓஎன்னா மகன். நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இல்லை சன்னு வர்ற எல்லாமே சூரியன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா இந்த நரகம் என்கிற இந்த மொழிபெயர்ப்பு கொஞ்சம் கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் எந்த வார்த்தையிலிருந்து நரகம்னு மொழிபெயர்த்தாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் எபிரேய மொழியில் ஷியோல். இப்போ நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஷியோல் என்கிற வார்த்தையிலிருந்து தான் நரகம் என்று மொழிபெயர்த்தார்கள் பழைய ஏற்பாட்டில் எபிரேய மொழியில். அதே சமயத்தில் அதே வார்த்தை கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்படும் போது ஹேடஸ் என்று மொழிபெயர்த்திருக்காங்க. இன்னொன்று டார்டரஸ் அல்லது டார்டரோ அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. இன்னொன்று கெஹன்னா அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. இது கிரேக்க மொழியில் வரும்பொழுது எபிரேய மொழியில் ஷியோல்னு ஒரே ஒரு வார்த்தை தான். ஆனால் இதை வந்து ஜென்ரலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா பாதாளம்னு சொல்லி எல்லா டிரான்ஸ்லேஷனையும் மொழிபெயர்த்திருக்காங்க. ஒரு சில இடத்துல மட்டும்தான் நரகம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குற பாருங்க. அப்போஸ்தலர் 2:27 வாசிக்கலாம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். இந்த வசனம் கொஞ்சம் கவனிங்க. இது வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனம், சங்கீதத்தில் இருக்குது. சங்கீதம் 16:10. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். கவனிங்க. இப்போ இந்த வசனம் யாரை மென்ஷன் பண்ணியிருக்குன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மென்ஷன் பண்ண வசனம் அது. அதனால தான் அப்போஸ்தலரில் கிளியராக ரெஃபர் பண்ணுறாங்க பாருங்கள். அவன் கிறிஸ்துவுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். பார்த்தீங்களா? அப்போது இது நரகம்னு மொழிபெயர்த்தப்பட்டிருந்தா இப்போ இயேசு கிறிஸ்து எங்கே தான் போயிருக்கணும்? செத்ததுக்கப்புறம் நரகத்துக்கு தான் போகணும். அவர் எதுக்கு நரகத்துக்கு போகிறார் இல்லையா? ஆனால் இந்த பாதாளம்ங்கிறது அந்த கல்லறை. அந்த கல்லறைக்குள்ளே அவர் போனார். 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்தார். அதே வெளிப்படுத்தல் 1:18 பாருங்கள். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்துக்கும் அதுக்கப்புறம் உள்ள போகிற பாதாளத்துக்குமே உரிய திறவுகோள்களை அவர் உடையவராக இருக்கார். இது மட்டும் இல்லை, ராஜ்யம் ஏற்படுத்தப்பட்டு அந்த ராஜ்யத்தில் ஜனங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமான ஜனங்களாக மாறினதுக்கப்புறம் பாருங்கள், வெளிப்படுத்தல் 20:13 வாசிக்கலாம். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தாங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரிகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். பாருங்க, அப்போ ஒரு நியாய தீர்ப்பின் நாள் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வரும்போது எல்லாரும் உயிர் தெழுந்து வந்து ஒரு நியாய தீர்ப்பு அங்கே கொடுக்குறார். அப்படி கொடுக்கும்போது அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம்ங்கிறார். அப்போது பாதாளத்திலேயே அக்கினி கடலை தள்ளுறேங்கிறார். அப்போது அக்கினி என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன முறைப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அழிவிற்கு அடையாளமானது. புரியுதுங்களா? ஒரு விஷயத்தை அக்கினியில் போட்டால் இது வந்து ஒன்றுமே இல்லாமல் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா உடனே நெருப்பு வச்சு எரிச்சிடறான். ஸோ அது வந்து ஒரு அழிவிற்குரிய அடையாளம். அது இல்லாமையே போயிடும். அதனால தான் அதுக்கு என்னென்னு பேர் வச்சுருக்காருன்னா 2ஆம் மரணம். இப்போ போன வாரம் நம்ம பார்த்தோம், ஒருத்தர் செத்து போயிட்டானா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தூங்கிட்டு இருக்கிறது 1ஆம் மரணம். புரியுதுங்களா? எந்திரிச்சு வரவே முடியாமல் இருக்கிறதா 2ஆம் மரணம். அப்போ அந்த 2ஆம் மரணத்தையே அவர் என்ன செய்கிறாரா? அக்கினி கடலில் அவர் போடுறேன்னு சொல்கிறார். இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 2:4 அது நமக்கு நல்லா தெரியும். இந்த பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலியினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக வசனம் இருக்கு இல்லையா? அந்த நரகம்ங்கிற வார்த்தையினுடைய அந்த கிரீக் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்டரஸ். அதைத்தான் தமிழில் நரகம்னு மொழிபெயர்த்திருக்கான். ஸோ இந்த டார்டரஸ்னால் வேற ஒன்றும் இல்லை, வானமண்டலம். அதனால தான் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னதாக நம்ம படிக்கிறோம். இப்போது
அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர் சொல்லி, இந்த நரக போதனை எங்கிருந்து ஆரம்பிச்சதுங்கிறதுக்கு ஒரு பேசிக் இருக்குது. நம்முடைய நூற்றாண்டுக்கு ஜஸ்ட் ஒரு 10, 5, 7, 8 நூற்றாண்டுகள் முன்னால் இந்த உலகத்தை ஆட்சி செஞ்சது யார் தெரியுங்களா? போப்பு மார்க்கம். நிறைய பெரிய பெரிய போப்புகள் எல்லாம் ரிலீஜியஸ் கவர்மெண்ட் வச்சுக்கிட்டு டோட்டலாக இந்த உலகத்தையே தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தான். இவர்கள் எல்லாரும் வேதத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணான்னா, தங்களை இயேசு கிறிஸ்து அளவுக்கு உயர்த்திக்கிட்டு நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் கேட்கலைன்னா தேவன் உங்களை நரகத்தில் போட்டு வாட்டுவார். அதுக்கு நிறைய போதங்கள்லாம் இருக்குது, பின்னாடி வரக்கூடிய சப்ஜெக்டில் பார்க்கலாம். நரகத்தில் போட்டு வாட்டுவார். சில அந்த போதங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய உத்தரிக்கும் ஸ்தலம்னு சொல்லுவாங்க, பர்கேட்ரி. பாவம் செஞ்சுட்டா அவங்கள கொண்டு போய் உத்தரிக்கும் ஸ்தலத்தில் போட்டு கொஞ்சம் அவங்கள வேக வச்சுட்டு அவங்க திருந்ததுக்கப்புறம் மறுபடியும் அங்கேருந்து பரலோகத்துக்கு டைரெக்டாக அனுப்பிடுவாங்களாம். அந்த மாதிரிலாம் சில போதங்கள் ஏற்பட்டு, நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கலைன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களை நரகத்தில் போட்டுருவான்னு சொல்லி அந்த ஜனங்களை அவர்கள் அவங்களுடைய இயலாமை, அவங்களுக்கு தெரியாது, அவங்க வறுமையில் இருந்தாங்க. சில பேர் அவர்கிட்ட நிறையா காசு பணம் வாங்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. அவர்கள் யாருன்னா வேற ஒருத்தர் கிறிஸ்தவர்களை இந்த ஜனங்கள் எப்படி கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போது பைபிள் அவங்க கையில் தான் இருந்தது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? எபிரேய கிரேக்க மொழி இருந்த பைபிளை லத்தீன் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி யாருமே அதை படிக்க முடியாதபடி பண்ணிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, இது எங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு நியாய தீர்ப்புன்னு சொல்லி ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருந்த காலம். அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பைபிளை தங்களுடைய போதகத்துக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க. தேவன் அதை பொறுமையாக தான் காத்துட்டு இருந்தார். இப்போ பாருங்கள், அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 17 கெட்டவங்களுக்கு சொல்லும்போது பாருங்கள், துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு இல்லையா? இந்த நரகத்திலேங்கிற வார்த்தையினுடைய இங்கிலீஷ் பைபிள் கொஞ்சம் பாருங்கள். இங்கிலீஷ் பைபிளில் இப்போ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. த விக்கெட் வில் ரிட்டர்ன் டு ஷியோல். பாருங்க, இருக்கா? த விக்கெட் வில் ரிட்டர்ன் டு ஷியோல். இந்த ஷியோல்ங்கிற வார்த்தையை தான் தமிழில் என்ன போட்டிருக்காங்க? துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். இந்த ஷியோல்ங்கிற வார்த்தை துன்மார்க்கருக்கு வரும்போது நரகம்னு சொல்லி மொழிபெயர்த்தார்கள். கவனிங்க. அதே யோபு புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டோம்னா, யோபு நல்லவர் இல்லையா? அவர் சொல்கிறார் பாருங்க, யோபு 14:13 வாசிக்கலாம். நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீருமட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும் படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். பாருங்க, யோபு சொல்றார், நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து இருக்கு இல்லையா? ஸோ இந்த வார்த்தை நல்லவங்களுக்கு வரும்போது அதே பாருங்க, அந்த வார்த்தை பாருங்க, ஓ தட் thou wouldst hide me in Sheol. நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து. அந்த ஷியோல்ங்கிற வார்த்தை பாருங்க, நல்லவங்களுக்கு வரும்போது ஷியோல் தான், கெட்டவங்களுக்கு வரும்போது ஷியோல் தான். ஆனால் இவர்கள் தமிழில் மொழிபெயர்க்கும் போது நல்லவங்களுக்கு வரும்போது பாதாளம்னு சொல்லி மொழிபெயர்த்துட்டாங்க, கெட்டவங்களுக்கு வரும்போது நரகம்னு. அப்போ இவங்களுடைய போதனையை அங்கே கொண்டு வர்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, கெட்டவங்கள்லாம் நரகத்தில் போயிடுவாங்க, நல்லவங்கள்லாம் பாதாளத்தில் போயிடுவாங்க என்று சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்படி மொழிபெயர்த்ததுனால ஜனங்களுக்கு என்ன புரிஞ்சிருச்சுன்னா, ஓ நரகம்னு ஒரு இடம் இருக்கும் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நினச்சிட்டான். இப்போ நம்ம என்ன செய்யலாம், சரி அப்படித்தான் நரகம்னு ஒரு இடம் இருக்குதுன்னே வச்சுக்கலாமே. அங்கே என்ன செய்கிறாங்க, தப்பு பண்ணவங்களெல்லாம் நெருப்பில் போட்டு வாட்டிகிட்டே இருக்கிறாங்க, அது எரிஞ்சிட்டே இருக்கிறாங்க, கத்திகிட்டே இருக்கிறாங்க, பயங்கரமாக கத்திகிட்டே இருக்கிறாங்க. இப்போது இப்படிப்பட்ட நரகம்ங்கிற ஒரு இடத்தை தேவன் விரும்புகிறாரா? தேவன் உண்மையாலுமே விரும்புவாரா? அவர்கிட்ட கேட்டலாமா, தேவனே நீங்கள் உண்மையிலேயே நரகத்தை விரும்புகிறீங்களா? உங்களுடைய மைண்டில் என்ன இருக்குது சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால், தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தையை அவருடைய மனசாக நம்ம எடுத்துக்கிறோம். வாசிக்கலாம் பாருங்க, உபாகமம் 18ஆம் அதிகாரம் 9-10.
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். போன வாரம் கூட பார்த்தோம் இல்லையா? நீ போய் கானான் தேசத்தில் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யக்கூடிய அருவருப்பு நீ பண்ணாதேங்கிறார். என்ன அருவருப்பு? தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் தீக்கு அடக்கம் பண்ணிடுவாங்களாம். எவ்வளோ கொடூரமான ஜனங்கள் பாருங்கள். தங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கணும் நேர்ந்துக்கிட்டு அந்த பொருத்தனையெல்லாம் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, தங்களுடைய பிள்ளைகளே நெருப்பில் போட்டுருவாங்க பாருங்கள். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் இல்லையா, மந்திரவாதி, குறி சொல்லுகிறவன், செத்தவனிடத்தில் குறி கேட்கிறவன்லாம் இருக்கக்கூடாது சொன்னார். அப்போவே சொல்லிட்டார். அப்போ தேவனே என்ன சொல்கிறாருன்னா, இந்த அருவருப்பை செய்யாதேங்கிறார். ஆனால் இவங்க அது என்ன செஞ்சாங்க பாருங்கள். எரேமியா 32:35. அவர்கள் மோலோகுக்கென்று தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணும்படி இன்னோவனுடைய குமாரரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற பாகாலின் மேடைகளை கட்டினார்கள். பாருங்கள், மோலேகுன்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய தவறான ஒரு கடவுள் அவங்க வச்சிருக்க. அந்த கடவுளுக்கு தங்களுடைய குமாரரையும் தங்களை குமாரத்திலும் தீக்கு அடக்கம் பண்ணுறாங்க. எங்கன்னா இன்னோமுடைய பள்ளத்தாக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது கொஞ்சம் கவனிங்க, இது அப்புறமா வரும், புதிய ஏற்பாட்டில் வரும். இன்னோமுடைய பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போய் ஒரு பெரிய பாகாலுக்கு மேடையெல்லாம் கட்டி இப்போ தங்களுடைய பிள்ளைகளை நெருப்பில் போடுறாங்களாம். அப்போ தேவன் சொல்கிறார், யூதாவை பாவம் பண்ணுகிறதுக்கு அவர்கள் இந்த அருவருப்பான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அது என் மனதில் கூட தோணலை அப்படிங்கிறார். அவர் மனசில் கூட தோணலையா இப்படி பண்ணணும்னு சொல்லி. அது என்ன இன்னோமுடைய பள்ளத்தாக்கு? இந்த படத்தை பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சொல்ல, இஸ்ரேல் அந்த தேசம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெருசலேம் பட்டணம் இருக்கு இல்லையா? ஸோ அதனுடைய பாருங்கள், இந்த பக்கம் கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்னோம் வேலின்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், நல்லா பாருங்கள். அது வந்து இருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் கொட்டக்கூடிய ஒரு இடம். அங்கே தான் வந்து இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி எரிக்கிறது, இந்த வேலையெல்லாம் அங்கே செய்வாங்க. அந்த இன்னோமுடைய பள்ளத்தாக்கு பாருங்கள். இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எருசலேம் தேவாலயம் எல்லாம் தெரியும். அந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கு தெரியுது பாருங்கள். அந்த பள்ளத்தாக்கு தான் இன்னோமுடைய பள்ளத்தாக்கு. அது என்னங்கிறது இப்போ பின்னாடி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ எரேமியா 7:31 வாசிக்கலாம் பாருங்கள். தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் அக்கினியிலே தகனிக்கிறதற்காக அவர்கள் இன்னோமின் குமாரன் பள்ளத்தாக்கில் உள்ள தோப்பேத்தின் மேடைகளை கட்டினார்கள். அதை நான் கட்டளையிடவும் இல்லை, அது என் மனதில் தோன்றவும் இல்லை. தேவனே சொல்லிட்டார் பாருங்க, இந்த பிள்ளைகள் எல்லாம் கொண்டு நெருப்பில் போடுறது என் மனசில் கூட தோணலை, நான் அவங்களுக்கு கட்டளையிடும். அப்போது தேவன் நெருப்புகளை போட்டு எரிக்கிற விஷயத்தை அவர் என்றைக்குமே அவர் மனசுலேயே தோணலையா. தோணாத விஷயத்தை எப்படிங்க அவர் செய்வார்? அது ஒரு சதா காலம் நெருப்பில் போட்டு வாட்டிக்கிட்டே இருக்கிறது, அவங்க எரிஞ்சிட்டே இருப்பாங்க. அப்படி உங்களை போட்டு எரிச்சிட்டு இருந்தால் நீங்கள் விட்டுருவீங்களா? அந்த கடவுள் நினைப்பீங்களா? நீங்கள் சும்மா பேருக்கு அப்படி சொல்லிக்கலாம், நெருப்பில் போட்டு வாட்டுவார். ஆனால் அப்படி உங்களை வாட்டினா நீங்களும் தானே பாவி. நெருப்பில் போட்டு வாட்டுவார்னு சொல்கிறவர்களும் பாவி தானே. அவர்கள் பரிசுத்தவான்களா? பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. ரோமருக்கு பவுல் எழுதுகிறார், எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனார்கள்ட்டார். கெட்டுப்போன சந்ததியை திரும்பவும் கொண்டு வர்றதுக்கு தான் தன்னுடைய ஜீவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்கார், உயிரையே கொடுத்துருக்காருங்க. எவ்வளோ பெரிய அன்பு காமிச்சிருக்கார். அப்போது அந்த அன்பவே நம்ம என்ன செய்கிறோம் தெரியுங்களா? மறுதளிக்கிறோமா இந்த போதனையில். அவர் காட்டின அன்பு. ஏன்னா ஒரு அப்பா தன்னுடைய மகனை தண்டித்து திருத்தணும்னு நினைக்கிறத விட அன்பால் திருத்தணும்னு நினைக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். அன்பில் திருந்திடுவாங்க, தண்டிச்சாலாம் திருந்த மாட்டாங்க. கவனிக்கிறீங்களா? அன்பில் திருந்த மாட்டாங்க, அன்பில் திருந்திடுவாங்க. நான் வந்து ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராக இருக்கேன். பசங்கள்லாம் சில தவறுகள் செய்யும்போது அவங்ககிட்ட கடுமையாக போய் என்ன இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் திருப்பி அதே பதில் நமக்கு வருது. அவன் தான் சார் அப்படி பண்ணான், அவன் தான் திட்டினான் அப்படின்னு அந்த பதில். நம்ம என்ன கடுமை இருக்கோ அந்த கடுமைக்கேற்ற பதில். அதே பையனை கூப்பிட்டு தட்டி கொடுத்து, உனக்கு என்னப்பா பிரச்சனை, உனக்கு அப்பா மாதிரி, உனக்கு என்ன வந்தாலும் நீ சொல்லு, நம்ம பண்ணிக்கலாம், உனக்கு என்னப்பா பிரச்சனை. அழுகிறான் பையன். அப்பா அம்மா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க சார், கவனிக்கிறதே இல்லை எங்களை. அப்போ அவனுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லும்போது அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு இழகிறான். இதுதாங்க தேவனுடைய திட்டம். தன்னுடைய அன்பால் தான் காட்டின் சாப்பாடு. நம்மளாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கிறோம். அப்போ தேவன் என்ன செய்கிறார்?
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து, நாளைக்கு பாருங்கள் உயிர் தெழுந்து உலக ஜனங்கள் வரும்போது எல்லாம் என்ன நினைப்பாங்க தெரியுங்களா? நம்மெல்லாம் செத்து அழிஞ்சு நாசமாக போயிட்டோம்னு நினச்சோம். ஆனால் எப்படி நம்ம உயிரோடு வந்தோம்? எல்லாரும் ஆண்டவரை காட்டுவாங்களா, பாருங்கள் இவர்னால தான் நீங்கள் செய்த எல்லா பாவங்களுக்காக அவர் வந்து மரிச்சிருக்கார். ஒரு நீதியை நிலைநாட்டுறதுக்கு ஒரு பரிகாரத்தை அவர் பண்ணியிருக்கார். அப்படிங்கிற போது ஆண்டவர் மேலே, தேவன் மேலே அவர்களுக்கு அன்பு பெருக ஆரம்பிக்குமா உலக ஜனங்களுக்கு. அப்படி தாங்க திருத்துவார். சதா காலமும் நெருப்பில் போட்டு வாட்டிகிட்டு இருப்பாரா? ஸோ அப்படின்னா இந்த இவ்வளவு தூரம் தேவன் இரக்கமுள்ளவராக அவருடைய திட்டம் இருக்குது என் மனசில் கூட தோணலேன்னு நினைக்கும் போது, நரக போதனை எப்படி பைபிளுக்குள்ளே வந்தது? நரகம்ங்கிற ஒரு வார்த்தை பைபிளில் இல்லையா? இருக்குது. இப்போ நம்ம அது என்னன்னு பார்க்கலாம். பார்ப்பதற்கு முன்பாக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தயவு செய்து உங்கள் இருதயத்தை ஒரு ஸ்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ளே போகிறோம். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும். நீங்கள்ங்கிறது நம்ம எல்லாரும் தான் பதில் சொல்லித்தான் ஆகணும். அப்போ அந்த பதிலுக்கு நம்ம வந்து ஒரு விடையை நம்ம பார்த்து தான் ஆகணும். என்ன விடைனா, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரர், இப்போ உட்காந்து கேட்டுக்கிற சகோதரர் எல்லாருமே ஒரு கேள்வி, தேவன் சொல்கிறத கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவீங்களா படிக்க மாட்டீங்களா? இதான் கேள்வி. கீழ்ப்படுகிறீங்களா? படிக்க மாட்டீங்களா? படிவீங்களா? ஓகே. நீங்கள் ஓகே. அப்போ தேவன் சொல்கிறது கீழ்ப்படிஞ்சு ஆகணும். சரியா? ரைட். இப்போ அவருடைய கட்டளை இப்போ நம்ம படிக்க போகிறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்கு பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? அப்படியே சொன்னதை மைண்டில் வச்சுங்க. இப்போ சொல்கிறார், உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்தெறிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும், அந்த நித்திய அக்கினி, நீ வந்து சப்பானியாய் ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பது நலமாயிருக்கும். எப்படிங்க? நித்திய ஜீவனுக்குள்ளே சப்பானியாக போய் உட்காந்து எவ்வளோ நாள் தான் சப்பானியாக இருக்கிறது? ஆனால் வசனம் அப்படித்தான் இருக்கு, உன் கையாவது உன் காலாவது. அடுத்தது அதுலேயே 9ஆம் வசனம் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கிருங்கிறார். நீ 2 கண்ணுடையவனாய் எரி நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் நீ ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பது நலமாயிருக்கும். இது ப்ராக்டிக்கலாக நடக்குமான்னு சொல்லுங்கள். 3 பார்ட், கண்ணு, கை, கால். இந்த 3 உனக்கு இடரல் உண்டாக்குனா வெட்டிரு, பிடுங்கிருங்கிறார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம கண்ணு நமக்கு இடர் உண்டாக்குறது இல்லையா? சொல்லுங்க, உண்டாக்குதா இல்லையா? கை கிரியை எல்லாமே கடவுளுக்கு பிரியமாக செஞ்சிடணுமா? இல்லையே, பிரியமில்லாத நிறைய செய்கிறோம். கால் நடக்கை எல்லாமே பிரியமாக நடக்கிறோமா? நமக்கு பிரியமாக தான் அதிகமாக நடக்கிறோம். அப்போது என்ன பண்ணணும்? இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியவர்களாக இருந்தால் இப்போ என்ன பண்ணி ஆகணும்? காலை கட் பண்ணணும், கையை துண்டாக்கணும், கண்ணை பிடுங்கணும். செய்ய முடியுமா? சொல்லுங்கள். ப்ராக்டிக்கலாக இது நடக்குமா? நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வர்றார்? இதுதான், இது இயேசு கிறிஸ்து பேசின ஒரு உவமை. கவனிங்க, ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறார் நமக்கு. உன் கண் அப்படிங்கிறது, உனக்கு கண் உனக்கு இடர் உண்டாக்குனா பிடுங்கிரு அப்படிங்கிறார். பிடுங்கிட்டு நம்ம எதையுமே பார்க்க முடியாதே. அப்புறம் அதுக்கு விளக்கம் சொல்லும்போது, நீ ஒற்றை கண்ணுடையவனாய், அதாவது நீ 2 கண்ணோட எரி நரகத்தில் போகிறத விட ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள்ளே போகலாங்கிறார். ஜீவனுக்குள்ளே போகிறதா நித்திய ஜீவன்னா, 2 கண்ணோடையே கொஞ்ச நாள் இருந்துக்கோ நமக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ நித்திய ஜீவனோட ஒற்றை கண்ணு வச்சுட்டு என்ன பண்ணுறது? இதெல்லாம் கேள்வி. இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின ஒரு உவமை. கவனிக்கிறீங்களா? அப்படின்னா என்ன சொல்ல வர்றார்? இதுக்கு விளக்கம் கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிக்கலன்னு நமக்கு தலையே வெடிச்சிடும். ஐயோ, கண்ணை பிடுங்க சொல்கிறாரு, நம்ம கண்ணு இடர் உண்டாக்குது, டிவி பார்க்குறோமே, வாட்ஸ்அப் பார்க்குறோமே, பார்த்துட்டே இருக்கிறோமே இல்லையா? அதான் நடந்துட்டுருக்கு. அப்போ அதே மாதிரி கிரியை, நிறைய விஷயங்கள் கிரியை வேறு மாதிரி செய்துட்ருக்கிறோம் இல்லையா?
அப்போ இது உண்மையாலுமே கடவுளுடைய விஷயத்துக்குள்ளே கீழ்ப்படியணும்னா இதை செஞ்சு தான் ஆகணும். இது ப்ராக்டிக்கலாக முடியாது. அப்போ ப்ராக்டிக்கலாக முடியாதுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வரும்போது நம்ம என்ன புரிந்து கொள்ள வேணும்? அப்போ தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதைய ஒரு உவமையாக பேசிகிட்டு இருக்கார். ஏதோ ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு நம்ம உவமையாக பேசுகிறார். அது புரிஞ்சுக்கலாம். முதல்ல என்ன பண்ணலான்னா அந்த இடரலை பற்றி படிக்கலாம். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால். இந்த இடரல்ங்கிறது என்னங்கிறத அவரே சொல்கிறார் பாருங்க. மத்தேயு 18:7 இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடரல்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. இப்போ இடரல் அந்த கண்ணு கை காலுன்னு சொன்னவர் இப்போ எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோன்னார். அதுலேயே 6 படிச்சிங்கன்னா, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். கிரைண்டிங் ஸ்டோன் வச்சு கட்டி உள்ளே போட்டால் வெளியே வர முடியாது. புரியுது? அவன் இல்லாமல் இருக்கிறது நல்லதுங்கிறார். இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றார்? இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின ஒரு உவமை. நல்லா புரிஞ்சுக்கலாம். என்ன சொல்ல வர்றார்? இந்த கண்ணு கை கால் இதெல்லாம் மனுஷனுக்கு ஒப்பா சொல்லிட்டார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சத்தியத்தில் நடந்து கொண்டிருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, உங்கள் பார்க்குற கண்ணில் பார்க்குற பார்வையிலையாவது, சத்தியத்தை பார்க்குற பார்வையிலையாவது, கிரியை செய்கிறதுலையாவது, நடக்கிறதுலையாவது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க யாராக இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு இடரல் உண்டாக்கினா அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை என்ன பண்ணுங்க? கட் பண்ணுங்கன்னு சொல்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, அவர் கண்ணு மாதிரிங்கம்மா, புடுங்கிருங்கிறார், அவ்வளோதான். எனக்கு வலது கரவே இவர் தாங்க, கட் பண்ணு, அவன் உனக்கு இடரல் உண்டாக்குறான். நீ 2 கையுடையவனாய் நீ எதுக்கு நீ அங்கே நரகத்துக்கு போகிற? அதுதான் அதனுடைய அர்த்தம். அது ஒத்தை கண்ணனாய் ஜீவனுக்குள்ளே போயிடலாம் இல்லையா? அப்படின்னா அப்போ நரகம் ஒரு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி கவனிக்கும்போது இதையை நமக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு தான் மார்க்கு சுவிசேஷத்தில் படிக்கலாம் பாருங்கள். மார்க்கு 9:44-45 வாசிக்கலாம். அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு, உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கால் உடையவனாய் அவியாத அக்கினி உள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கலும். அவியாத அக்கினி உள்ள நரகம்னு ஒன்று இருக்குதான். அன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறார். கவனிங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வரும்போது பேசிகிட்டு இருக்கிறார். நீ 2 கால் உடையவனாய் அவியாத அக்கினி உள்ள நரகத்தில் போகிறத விட சப்பானியாய் ஜீவனுக்குள்ளே போகிறது நலமாயிருக்கும் சொன்னாரா? அடுத்தது 46 மறுபடியும், அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அழியாமல் இருக்கும். அடுத்து என்ன சொல்கிறார்? உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. அது நீ 2 கண்ணுடையவனாய் நரக அக்கினி. இதுக்கு முந்தின வசனத்தில் அவியாத அக்கினினார். இங்கே என்ன சொல்கிறார்? நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது. மேலே சொல்லும்போது ஜீவன் சொன்னார், 2ஆம் வசனத்தில் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறார். புரியுதுங்களா? மறுபடியும் அடுத்த வசனம், அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமல் இருக்கும். அப்புறம் அதுக்கு அடுத்தது எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போலன்னு அடுத்த வசனத்துக்குள்ளே வந்துடுறார். இதில் மார்க் 9:44, 46, 48 அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமல் இருக்கும். இது 3 முறை வரும். இதைத்தான் என்ன சொல்லிட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா, நரகத்தில் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குன்னு ஒரு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வந்தார்? முதல்ல இப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? இது அவர் பேசின ஒரு உவமை பாஷை. உன் கண் உனக்கு இடர் உண்டாக்கினான்னா ஒரிஜினல் கண்ணை பற்றி பேசலை, கண்ணு மாதிரி கை மாதிரி. அதே சமயத்தில் கண்ணில் நம்ம பார்க்குற பார்வை, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நடத்தைகள், இதில் யாராவது உனக்கு இடர் உண்டாக்கினால், அப்போ அப்படி யாராவது இடர் உண்டாக்கினா இப்போவே நீ கவனிச்சு போட்டால் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. இல்லைன்னா அவர்கள் உனக்கு இடரல் உண்டாக்கி நீ ஒரு தவறு பண்ணுவ. அந்த தவறு பண்ணும்போது நீ எந்த தண்டனைக்குள்ளே போவேன்னா நீ அந்த அவியாத அக்கினி உள்ள நரகத்துக்குள்ளே நீ போக வேண்டியதாக இருக்கும்னார். கவனிக்கிறீங்களா? அவர் எதை குறித்து பேசினார் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதே இங்கிலீஷ் பைபிளில் கொஞ்சம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த நரகம், த ஃபேரி ஹெல் இருக்கும் பாருங்கள். If your eye causes you to stumble, pluck it out and throw it from you.
It is better for you to enter life with one eye than having two eyes to be cast into the fairy hell அப்படின்னு இருக்கு. அந்த fairy hellங்கிற வார்த்தைக்கு சைடில் பாருங்கள் ரவுண்ட் பண்ணியிருக்கேன், ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காக. அந்த ஃபேரி ஹெல்லுங்கிற வார்த்தையினுடைய ஒரிஜினல் வேர்டு கெஹன்னா ஃபயர் அப்படின்னு கொடுத்துருக்கான். கெஹன்னா ஃபயர் கவனிக்கிறீங்களா? அந்த அந்த பைபிள்லேயே பாருங்கள், இங்கிலீஷ் பைபிள்லேயே அங்கே ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லை, அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த அக்கினி அழியாமலும் புழு சாவாமல் இருக்குங்கிறது ஒரு முறை தான் வருது. இது பார்த்தீங்கன்னா அங்கே கீழே ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த கெஹன்னா ஃபயர்னு. இந்த கெஹன்னா ஃபயருங்கிறது என்ன அப்படின்னா கவனிங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே எருசலேம் பட்டணத்தில் நம்ம ஏற்கனவே எரேமியாவில் படித்தோம் இல்லையா, இன்னும் பள்ளத்தாக்கில் தோப்பேத்தின் மேடைகளை இஸ்ரேல் ஜனங்கள் கட்டி அங்கே போய் பாகாலுக்கு நெருப்பு வச்சு அதில் பிள்ளைகளெல்லாம் கொளுத்துனாங்கன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா. அந்த இன்னும் பள்ளத்தாக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் கெஹன்னான்னு பேர். அதுக்கு கெஹின்னோம், அதுதான் இன்னும் பள்ளத்தாக்கு. அந்த கெஹன்னாங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, எருசலேம் பட்டணத்தினுடைய அந்த 12 வாசலில் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு. இதில் இஸ்ரேல், அதாவது ஜெருசலேம் பட்டணத்துடைய எல்லா குப்பை கூலங்களையும் கொண்டு வந்து அங்கே கொட்டுவாங்க. கொஞ்சம் கவனிங்க. அப்புறம் அந்த குப்பை கூலங்கள் கொட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நாட்டில் யாராவது நல்ல முறையில் செத்து போனால் அவங்கள கல்லறையில் வைப்பாங்க. கிரிமினல்ஸ் இருக்கிறாங்க பாருங்கள், ரொம்ப கொடுமையான குற்றவாளிகள் இருக்காங்க இல்லையா, இவர்களை பார்த்திங்கன்னா சிலுவைக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க. அதான் சிலுவையில் ஒப்பு கொடுக்குறதுங்கிறது கொடுமையான தண்டனை, கேபிட்டல் பனிஷ்மெண்ட். அப்படி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்துட்டு இவன் ரொம்ப கொடுமையான ஆள், இவனுக்கு மரியாதை கிடையாது, அதனால் இவனை கல்லறையில் வைக்க மாட்டாங்க. அதனால் அந்த திருடனையோ அந்த ஒரு குற்றவாளியோ என்ன பண்ணுவான்னா அந்த கெஹன்னா ஃபயருக்குள்ளே கொண்டு போய் போட்டுருவான், அந்த குப்பை மேட்டில் கொண்டு போய் போட்டுருவான். கவனிக்கிறீங்களா? அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சிலுவையில் அறையப்பட்டு கல்லறையில் வைக்கப்பட்டவர். ஏன்னா அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர். இப்போ மற்ற குற்றவாளிகள் எல்லாம் கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னா மரியாதை இருக்காது, அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு மரியாதை இருக்கக்கூடாதுங்கிறக்காக குப்பை தொட்டியில் கொண்டே கொட்டிடுவாங்க. அப்போது அந்த இன்றைக்கெல்லாம் பெரிய பெரிய ஊர்களில் இந்த குப்பை கூலங்கள் எல்லாம் எரிக்கிறதுக்கு மண்ணெண்ணெய் பெட்ரோல் எல்லாம் ஊற்றி கொளுத்துறாங்க இல்லையா. அந்த காலத்துல எல்லாம் மண்ணெண்ணெய் பெட்ரோல் எல்லாம் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரே எரிபொருள் கந்தகம் மட்டும்தான். அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த குப்பை கூலங்களுக்கு மத்தியில் கந்தகத்தை போட்டு வச்சுருவாங்க. அந்த கந்தகத்தில் அந்த குப்பை கூலங்கள் எரிஞ்சிட்ருக்கும். இந்த பணத்தை கொண்டு போய் அங்கே போட்டுருவாங்க, செத்து போயிடுவாங்க. செத்து போன பணம், அது உயிரோடு இருக்கிற பணம் இல்லை, செத்து போன பணத்தை கொண்டு போய் அங்கே போட்டுருவாங்க. அங்கே என்ன ஆகும், அது டீகம்போஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரே ஒரு நாளில் அது எரிஞ்சிட்ருக்கும், ஒரு பக்கம் புழு நண்டிகிட்ருக்கும், ஒரு பக்கம் எரிஞ்சிட்ருக்கும். இதைத்தான் அங்கே அக்கினி அழியாமலும் புழு சாவாமலும் இருக்கும்னு ஆண்டவர் சொன்னார். அவர் சொன்ன இடம் எருசலேம், அந்த இருக்கக்கூடிய கெஹன்னோ பள்ளத்தாக்கை பற்றி பேசுகிறார். டைரெக்டாக என்ன பேசுகிறார்னா, நீ தப்பு பண்ணினா நீ ஒரு தண்டனை வாங்கி அப்படிப்பட்ட ஒரு நெருப்புக்குள்ளே போய் அனாவசியமாக சாவே. அதுக்கு பதிலாக யார் உனக்கு இடல் உண்டாக்குறாங்களோ அவங்கள கட் பண்ணிவிட்டு நீ ஜீவனுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீ வந்துடலாம் இல்லையா. இதைத்தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசினார். தனியாக ஒரு நரகம்னு ஒரு இடம் இருக்குது, அதில் தப்பு பண்ணவங்களெல்லாம் நெருப்பில் போட்டு வாட்டுவாங்கங்கிற இடம் அல்லது. அது எருசலேம் பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு குப்பை மேட்டு வாசல், ஒரு குப்பை மேடு. அதில் நெருப்பு எரிஞ்சிட்ருக்கும், ஒரு பக்கம் புழு நண்டிகிட்ருக்கும், பணத்தை கொண்டு போய் அங்கே போட்டுருவாங்க. அதை தான் அங்கே அக்கினி அழியாமலும் புழு சாவாமல் இருக்குன்னு சொன்னாரே தவிர, தனியாக செத்து போனவங்களே வாட்டுறதுக்கு தனியாக பூமிக்கடியில் பெருசாக ஒரு நெருப்பு எரிஞ்சிட்ருக்கும் அப்படின்னெல்லாம் அங்கே தேவன் சொல்லவே இல்லை. ஒருவேளை அப்படியே ஒரு பூமிக்கடியில் எதாவது நெருப்பு எரிஞ்சிட்ருக்கோம்னா எப்படி வெளிச்சமாக இருக்கும் இல்லையா. ஆனால் செத்து போனவங்களே எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். யோபு 17:13 வாசிக்கலாம். அப்படி நான் காத்து கொண்டு இருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடாய் இருக்கும், இருளில் என் படுக்கையை போடுவேன். பாருங்க, இருளில் என் படுக்கையை போடுவேன். அப்போ செத்து போய் உள்ள புதைச்சிட்டாலே இருட்டாக தான் இருக்கும், அங்கே வெளிச்சமாக இருக்காது. நெருப்பெரிஞ்சா தானே வெளிச்சம் இருக்கும் இல்லையா. அப்போ அங்கே நெருப்பெல்லாம் எரியறதில்லை. அவங்க பாதாளத்தில் அவங்க என்ன எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப அவங்க கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதை தான் உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்கள், மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். 31ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் கூட, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும்,
துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாயிருக்கட்டும். கிளியரா சொல்லியிருக்கார். அப்ப நெருப்புல ஓட்டு வேட்டுவாங்க, அவங்க குய்யோ மையோன்னு கத்திட்டு இருப்பாங்கன்னெல்லாம் பைபிளில் எங்கேயுமே கிடையாது. புரியுதுங்களா? அவர்கள் துன்மார்க்கர் தான். இப்போ அவர்கள் வெட்கப்பட்டு இப்போ எங்கே இருக்கிறாங்க? பாதாளத்தில் மௌனமாக இருக்கட்டும். அடுத்தது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர் அனைவரும் கர்த்தரை துதியார்கள். எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இருளுக்குள்ள, ஒரு பாதாளத்துக்குள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து எழுப்பும்போது எந்திரிச்சு வருவாங்க. யோவான் 5:28. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பார்த்தீங்களா? பிரேத குழிகளில் உள்ள அனைவரும். இப்போ இவங்கெல்லாம் தூங்கிட்டு இருந்தால் தான் சத்தத்தை கேட்டு வர முடியும். இவங்க ஏற்கனவே முடிச்சுட்டு குய்யோ முய்யான்னு கத்திட்டு இருந்தாங்கன்னா எதுக்கு அவங்க சத்தத்தை கேட்டு வரணும்? அப்போ இவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அவர் சத்தம் போடும்போது அவங்க எந்திரிச்சு வருவாங்க. அதனுடைய பொருள் நமக்கு புரிஞ்சுக்கலாம். எல்லாவற்றிற்கு மேலாக பாவத்தின் சம்பளம் நரகம்னா இருக்கு பாருங்க. ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம். அதில் கூட நிறைய வார்த்தைகள் பாவத்தின் தண்டனைலாம் சொல்லப்படல. நீ செய்த பாவத்துக்கு அதுக்கு ரியாக்ஷன் அவ்வளோதான், சம்பளம் மரணம். இது நல்லா எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். அதுக்கு அடுத்த வசனம் எல்லாருமே மறந்துடுறாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம் தான். ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அவர் ஜீவன் கொடுக்கறதுக்கு தான் இவ்வளவு பாடுபடுறார். அவருடைய கிருபை வரம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கவனிக்கிறீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல செய்தி தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது போச்சு. ஆனால் சாத்தான் என்ன பண்ணிட்டான்? தேவனை மிகுந்த குரூரமானவராக காட்டுறதுக்கு இப்படிப்பட்ட போதனைகளை உள்ளே கொண்டு வந்துட்டான். இப்போ ஒன்றும் வேண்டாங்க. இப்போது ஏதாவது கிராமத்து சைடில் போனீங்கன்னா அங்கே சில சாமி சிலைகள் வச்சுருப்பாங்க. வேட்டைக்கார சாமின்னெல்லாம் சொல்லுவாங்க. அந்த கிராமத்தினுடைய எல்லையில் இருக்கும் பெரிய ஒரு 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 சிலை இருக்கும், பெரிய மீசை இருக்கும், 4 கை, ஒரு கையில் ஒரு கத்தி, ஒரு கையில் ஈட்டி, ஒரு கையில் கப்படா எல்லாம் இருக்கும். அப்படியே நாக்கை நீட்டிட்டு அதை அப்படியே கண்ணு வந்து பெருசாக அப்படி பார்த்துட்ருக்கும். பார்த்தாலே பயமாக இருக்கும். இதை ஒரு சகோதரர் என்ன சொன்னார்னு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணுறாரு. இது வேற ஒன்றும் இல்லைங்க, இது யார் செஞ்சதுன்னாரு. இது மனுஷன்தான் பண்ணியிருப்பான். மனுஷன் இப்படி பண்ணுறான்னா எதை பண்ணியிருக்கான்னா அவனுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணியிருக்கான். அவன் புத்தியை பண்ணியிருக்கானா அப்படின்னு என்ன அர்த்தம்? யாராவது குத்தணும், யாராவது வெட்டணும், அப்படி அந்த மாதிரி அந்த ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அப்போது இன்றைக்கி மனுஷன் என்ன பண்ணிட்டான்? கடவுளை மிக குரூரம் உள்ளவராக காட்டுறதுக்கு தவறான போதங்களை கொண்டு வந்து பைபிள்லேயே அவன் என்ன பண்ணிட்டான்னா போதகத்துக்குள்ளே நுழைச்சிட்டான். இன்றைக்கி ஜனங்கள் அதைத்தான் நம்பிட்டு இருக்கிறான். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயுவுக்கு அவர் எழுதும்போது, நீங்கள் வந்து கண்டனம் பண்ணி யாராவது தவறாக சொன்னால் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏன்னா அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விட்டு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்னு சொன்னார். அது இன்றைக்கி வந்தாச்சு, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. கட்டுக்கதைகளை நம்பருக்கு தாங்க ஜனங்கள் நிறைய பேர் தயாராகிறாங்க. எப்படி இந்த பேய் செத்து போனவங்களாட்டா வந்து பேய் பிசாசு பிடிக்குது, அதுக்குரிய படங்கள் வருது, அதைத்தான் நம்புகிறாங்க ஜனங்க. இன்றைக்கி நம்ம இதை போய் இது கெட்டுப்போன தேவதூதர்கள் தான் சொன்னால் நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்லிடுவாங்க. பரவாயில்ல, நமக்கு சத்தியம் தெரிஞ்சால் போதும். சாத்தான் இன்னைக்கு எப்படி தெரியுங்களா? இன்றைக்கி தேவனுக்கு விரோதமாகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய போதங்களுக்கு விரோதமாகவும் அவருடைய அன்பை இந்த பூமியில் காட்டிடக்கூடாததற்காக கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே அவரை குரூரமாக காட்ட ஆரம்பிச்சிட்டான். நெருப்பில் போட்டு வாட்டுவார், நரகத்தில் போட்டு வாட்டுவார் அப்படின்னு சொல்லி அவன் எப்படி தெரியல இந்த போதகத்தை கொண்டு வந்திருக்கான் பாருங்கள். ஏசாயா 5:20 வாசிக்கலாம். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. பாருங்க, அவன் எப்படி சொல்லி கொடுத்துருக்கானா ஜனங்களுக்கு. தீமையை நன்மைன்னு சொல்லிட்டான், நன்மையை தீமைன்னு சொல்கிறான், இருளை வெளிச்சம்ங்கிறான், வெளிச்சத்தை இருளுங்கிறான், கசப்பை தித்திப்புங்கிறான், தித்திப்பை கசப்புங்கிறான், சாதிக்கிறான். புரியுதுங்களா? இதையத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதினார். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுறாங்க. அவர்கள் இருதயமோ எனக்கு ரொம்ப தூரமாக இருக்கு. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனைனார். இந்த நரக போதனை கூட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இது மனுஷனால் போதிக்கப்பட்ட கற்பனையே தவிர
நரகம்னு தனியாக ஒரு இடம் கிடையாது. கவனிக்கிறீங்களா? அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன நரக அக்கினி, நித்திய அக்கினிங்கிறது அன்றைக்கு இருக்கக்கூடிய குப்பமேட்டு வாசல். அது என்றைக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். கந்தகம் இருக்கிற வரைக்கும் அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். புழு நண்டிகிட்டு இருக்கும். அந்த மாதிரி பணங்களை எல்லாம் அங்கே போடும்போது அது நண்டிகிட்டு இருக்கும். நீ அப்படி போய் சாகிறத விட நீ ஜீவனுக்குள்ளே நல்லா வந்துடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லித்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே ஊமையாக பேசினார். ஸோ இந்த ஜனங்கள் சொல்லுகிற பயப்படுகிற பயம், அப்போ தேவனை குரூரமாக காட்டுறாங்க, அன்புள்ளவராக காட்டுறதில்லை. தேவன் அன்பில் தாங்க திருத்துவார். தேவன் தன்னுடைய பாசத்தில் தாங்க ஜனங்களை திருத்துவார். கொடிய தண்டனை கொடுத்து திருத்துகிற நம்முடைய தேவன் அல்ல. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க? மார்க் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். கிளியராக ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்காருன்னு சொல்கிறார். தேவனுடைய மைண்டு கொஞ்சம் பார்க்கலாமா? அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்கள். நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதும் இல்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. பார்த்தீங்களா? நான் எப்பொழுதுமே வழக்காட மாட்டேன், நான் கோபமாக இருக்க மாட்டேன். ஐயோ, நான் கோவப்பட்டால் என் பிள்ளைகள்லாம் என்ன ஆகும் பாருங்கள். ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளை கோவப்பட்டால் அந்த கோபத்தில் அந்த குழந்தைகள் பயந்து அழும்போது உடனே போய் அந்த அப்பா கட்டி பிடிச்சிக்கிறார் அந்த குழந்தைகளை. ஒரு தாய் போய் கட்டி பிடிச்சிக்குவாங்க. அப்படி தாங்க தேவன். ஒரு தகப்பனை விட தேவன் நல்லவர் இல்லையா? அவர் நல்லவர்களுக்கெல்லாம் நல்லவர். அவர் சொல்கிறார் பாருங்க, நான் ஏதாவது பண்ணினா என் பிள்ளைகள் எனக்கு முன்பாக சோர்ந்து போயிடுவாங்களே. என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்க. ஒரு அன்பான தகப்பன் சொல்கிற வார்த்தைங்க. நாம் அன்பானவர்களாக இருந்தால் நம்முடைய தேவன் நமக்கு அன்பானவர்களாக தெரிவார். சங்கீத புஸ்தகத்தில் படிச்சுக்கிறோம் இல்லையா? அவர் மாறுபாடு உள்ளவனுக்கு எப்படி தெரிகிறாரா? மாறுபாடு உள்ளவராக தெரிவார். நல்லவங்களுக்கு ஒரு நல்லவராக தெரிவார். இப்போ நம்ம நல்லவர்களாக இருந்தால் நம்முடைய தேவன் நமக்கு நல்லவராக தெரிவார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படின்னா பாருங்கள், ரோமர் 5:10 வாசிக்கலாம் பாருங்கள். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில், சத்துருனா திரும்பி ஆப்போசிட்டு, அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம்னார். அழிஞ்சு போகிறது நிச்சயம்னு சொல்லலை, நரகத்தில் போட்டு வாட்டுறது நிச்சயம்னு சொல்லலை, ரட்சிக்கப்படுவது தான் நிச்சயம்னார். நம்மெல்லாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கும்போதே தேவன் நம்ம மேலே அன்பு வைக்கிறார்னா, ஒரு வேளை அவருடைய ராஜ்யத்தில் எல்லாரும் கீழ்ப்படிஞ்சிட்டா எல்லார் மேலேயும் தேவன் எப்படி அன்பு வைப்பார்? ஏன்? அவர் இரக்கம் உள்ளவர். அதனால தான் சொன்னார், உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர். அந்த இரக்கத்தை காட்டி ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் அவருடைய ராஜ்யத்தில் உயிர் தெழுப்பிட்டு வரும்போது அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். பாருங்கள், ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். எப்போ தெரியுங்களா ஜெயமாக விழுங்குவார்? முந்தின வசனம் பாருங்க, ஏசாயா 25:6. சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணவர். மலை என்ன? ராஜ்யம். அது கொழுமையான பதார்த்தமும் பழமையான திராட்சரசம். பழமையான திராட்சரசம்ங்கிற வேற ஒன்றும் இல்லை, ஆதாமுக்கு கொடுத்த பழைய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் அவருடைய சந்ததி கொடுத்துருவான். அப்படி கொடுக்கும்போது 7ஆம் வசனம் பாருங்கள், சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும். அப்படின்னா எல்லா ஜனங்களுக்கும் இப்போ முக்காடு போடப்பட்டு தெரியலைங்க, யாருக்குமே என்ன நடக்குன்னு தெரியல. அந்த முக்காடை வெளியே எடுக்கும்போது தான் பாருங்கள் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் பாருங்க, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குறது மட்டுமில்ல, எல்லார் முகங்கள் இருக்கிற கண்ணீரை எல்லாம் தொடச்சு முற்றிலும் நிந்தையை இந்த பூமியிலிருந்து நீக்கிவிடுவார். அப்படி நீக்கும்போது எல்லா உலக ஜனங்களும் ராஜ்யத்தில் சொல்லுவாங்களாம், இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம். இதனுடைய கன்சல்டேஷன் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு கடவுளுக்காக தாங்க நாங்கள் காத்துட்டு இருந்தோம். நாங்கள் கும்பிட்ட கடவுளெல்லாம் எங்கள் கண்ணை குத்திரும், நேர்ந்து கிளினா எங்களுக்கு சாபம் முட்டுரும், அதுக்கு பயந்துட்டே நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்? இதை கொடுத்தா நீ கொடுப்பேன், இத்தனை பணம் கொடுத்தா இதை உனக்கு திருப்பி கொடுப்பேன், அந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்தோம். ஆனால் எங்களுக்குரிய கடவுள் இப்படி ஒரு இரக்கம் உள்ளவர்னு எங்களுக்கு தெரியலைங்க. தன்னுடைய ஜீவனையே கொடுக்குற அளவுக்கு, தன்னுடைய குமாரனை கொடுக்குற அளவுக்கு ஒரு ஜீவன் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் இப்படி இருக்கிறான்னு எங்களுக்கு தெரியலைங்க. இப்படிப்பட்ட ஒரு கடவுளுக்காகத்தான் நாங்கள் காத்திருந்தோம் சொல்லி உலக ஜனங்கள் சொல்லி அப்படியே அவர் பக்கத்தில் வருவாங்களாம்.
இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதமான ராஜ்யம். இதை தாங்க நல்ல செய்தி போய் சொல்லுங்கன்னு சொன்னார். இதுதான் நடக்க போகிற விஷயம். இதில் ஜனங்கள் எல்லாருடைய பாவங்களையும் தேவன் மன்னிச்சுறார். மன்னிச்சதுக்கப்புறம் எதுக்குங்க போட்டு நரகத்தில் போட்டு வாட்டணும் இல்லையா? அப்போ ஜனங்கள் திருந்திடுவாங்க. நரகம் என்கிற ஒரு இடம் பைபிளில் ஆண்டவர் சொன்ன அந்த குப்பமேட்டு வாசலே தவிர தனியாக நரகம்னு ஒரு இடத்துல போட்டு தேவன் எல்லாரையும் வாட்டுறதில்ல. இப்போ நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லட்டுமா? என்ன பிரதர், இந்த நரகம்னு சொல்லித்தான் நாங்கள் ஜனங்களை என்ன பண்ணிகிட்ருக்குறோம், கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம். தேவன் நரகத்தில் போட்டுருவார்னு சொல்கிறனால தான் பயந்துட்டு சில பேர் தவறே பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் நரகமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு தவறு பண்ணணுங்கிற தைரியம் வராதா? இப்போ நரகமே இல்லை, எப்படி வேணாலும் தண்டனை இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா? அப்போ தண்டனை இல்லைங்கிற போது என்ன வேணாலும் செய்யலாங்கிற தைரியம் வராதா? ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா? நியாயமான கேள்வி. கவனிங்க, இந்த நரகம்ங்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது இந்த இடம்தான் தான் சொல்லியிருக்கிறமே தவிர ஒரு தவறு செய்தவருக்கு தண்டனை இல்லைன்னு பைபிளில் எங்கேயுமே சொல்லலை. தவறு செய்கிறவனுக்கு கட்டாயமாக தண்டனை உண்டு. அது என்ன தண்டனை என்பதை குறித்து அடுத்த வாரம் நியாய தீர்ப்பின் நாள் என்கிற பாடத்தில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.